சரிகமபால இப்படிதான் எலிமினேஷன் இருக்க போகுது. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்கள் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மணிமணியா செலக்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அடிமட்டு கிடைமட்ட மக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு செலிபிரிட்டி பசங்கன்னு எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையா இருந்துட்டு இருக்கு. கமர்ஷியல் சாயம் இருந்தாலும், டிஆர்பிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாலும், மக்களை அழ வச்சாலும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த ஷோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆங்கர்ஸையோ ஜட்ஜஸையோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்க ஜட்ஜஸோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா பண்ணல, அதே மாதிரி காமெடியா கொண்டு போகணுன்ற எந்த விஷயமும் இல்ல. அதே மாதிரி ஆங்கர்ஸுமே தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸை கலாய்க்கிற பெரிய ட்ராமாலாம் இல்லாம இருக்கனால இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு, சாமானியர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப டிராமாலாம் இல்லாம சிம்பிளா இருக்கு, போதும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டையே நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில எலிமினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பெரிய குழப்பம் இருக்கு. 11 கண்டஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. தரங்கிணி பாத்தீங்கன்னா போன ரவுண்ட்ல எலிமினேட் ஆனாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கண்டிப்பா டாப் 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஃபைனலுக்கு போக முடியும். 11 பேர் இருக்காங்க. அப்ப டபுள் எவிக்ஷன்லாம் இருக்க போது. எலிமினேஷன்ல என்னென்ன மாதிரி கிரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி பவித்ரா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இனியா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நிறையவுமே டஃப்பான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்காங்க. யார் இருக்க போகுது, யார் தோக்க போறதுன்னு தெரியல. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வேற போன வாட்டி வாங்கல அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துகளும் வந்துட்டு இருந்துச்சு. இவங்களை நீங்க ஏன் எலிமினேட் பண்ணல, இவங்களை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற குவெஸ்டின்ஸுமே பெருசா இந்த நிகழ்ச்சியில கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு பயங்கரமான ஷவுட் அவுட்ஸ் இருக்கு. ஏன்னா டேலண்ட் இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, இந்த பொண்ணை விட அந்த பையன் நல்லா பாடியிருக்கான், அந்த பையனை விட இந்த பொண்ணு நல்லா பாடியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாதுன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ சம்பந்தப்பட்ட கண்டஸ்டன்ஸுமே அதுக்கப்புறம் ஓப்பனிங் வீடியோ போடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இது நிகழ்ச்சி, திறமை, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃபா இருக்க போது. வரக்கூடிய காரணங்கள்ல இனியா, பவித்ரா, இன்னும் சிலர் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த ரவுண்ட்ல அவங்களுடைய திறமை அவங்க காட்டாத பட்சத்துல வெளியில போய் தீர வேண்டிய கட்டாயமும் இருக்கலாம். நீங்க யார் எலிமினேட் ஆவாங்க, யார் காப்பாற்றப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ உங்களோட பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.